பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு லேர்னிங்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா வளரக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பிசினஸ் ஆபரேஷன்லயும் பிசினஸ் டெவலப்மெண்ட்லயுமே பிஸியா இருப்பாங்க. அதுக்கான டைமோ மணியோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வளரும் நிறுவனங்கள் எல்லாமே லேர்னிங்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் அஜ்னாஸ், நிறுவனர் அடிட்டிவ். லேர்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா பெரிய லெவல்ல பட்ஜெட் பத்தி பேச போறாங்க. இந்த கோர்ஸ்க்கு இவ்வளவு செலவு பண்ணுங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேர்னிங் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா உங்களோட நிறுவனத்தை தனித்துவமா காட்டுறதுக்கு இல்ல அடுத்த கட்ட இன்னோவேஷனை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே லேர்னிங் ரொம்ப அடிப்படையா இருக்கு. இதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கன்சல்டன்ட், எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷனோட ஒரு டைப் பண்ணி அவங்களோட எம்ப்ளாயிஸையும் சரி அவங்களோட C-suites, CEO, CFO இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இம்ப்ரவைஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா வளரக்கூடிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கான டைமோ அதுக்கான மணியோ பெரிய லெவல்ல இல்லாம இருக்கும். ஆனா அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரைஸா லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஹப்ஸ்பாட் எடுத்துக்கோங்க. ஹப்ஸ்பாட் அப்படிங்கிறது அண்ட் சேல்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ். அவங்க கிட்ட CRMs இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹப்ஸ்பாட் அகாடமி அப்படின்னு ரன் பண்றாங்க. இதுல ஒரு ப்ராப்பரா ஒரு கோர்ஸ் மார்க்கெட்டிங் சார்ந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் சார்ந்த கோர்சஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரைஸா பண்ணிருப்பாங்க. அதுல போய் லேர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு க்ரோயிங் பிசினஸ்க்கு ரொம்ப இன்சைட்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதே போல ஹப்ஸ்பாட் மட்டும் இல்ல, நிறைய சாஃப்ட்வேர் ஃபர்ம்ஸ், நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட லேர்னிங் ரிசோர்ஸா வெபினார்ஸ், அப்புறம் விர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ், அப்புறம் டைரக்ட் ஈவெண்ட்ஸ் இது மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மூலயமா அந்த எக்ஸ்பர்ட்ஸோட நாலேஜஸை ஈஸியா வளரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே கேதர் பண்ணலாம். இதே போலதான் நம்ம அடிட்டிவ்லையும் ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி நிறைய நபர்களுக்கு ஃப்ரீயான விஷயம், ஒரு ஏஐ எப்படி ட்ரெயின் பண்றது, அன்றாட வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றது, இது எல்லாமே நம்ம டீச் பண்ணோம். அது ஒரு நிறைய சக்சஸ்ஃபுல்லாகவும் நிறைய நபர்கள் படிச்சு அதுல பயன்பெற்றோம். இதுதான் ஃபைனலி ஒவ்வொரு வளரக்கூடிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட லேர்னிங்ல உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க. மணி எடுத்து தான் டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி ஃப்ரீயான லேர்னிங் ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க. அதை நீங்க எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா கொண்டு போகலாம் அப்படின்றத பாருங்க. நன்றி.